கீரை சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும்னு டாக்டர் சொன்னாரு. அதை பிரித்து சாப்பிட்றதுக்குள்ளே இப்படி உள்ளே கொண்டு வந்து போட்டிங்களே சார். என்ன ஊர் இதெல்லாம்? சும்மாறா ஆ இன்ஸ்பெக்டர் வரும்போது இந்த மாதிரிலாம் டைலாக் பேசினா நாக்க வெட்டிடுவாரு. வந்ததுலேருந்து லொடன்னு. இன்ஸ்பெக்டர் சாரை மடக்கிறதுக்கான மருந்து என்கிட்ட இருக்கு. நீ கூட நான் பார்க்குறேன். சரியா? என்னையா எங்க சத்தம்? சார் இவனுங்களை தேவாரம் பாலத்து கீழே பிடிச்சோம். யார் இவனுங்க? இவனுங்களை கஞ்சாவை சின்ன சின்ன பாக்கெட்ல வச்சு வித்துக்கிட்டு இருக்கும்போது பிடிச்சோம். ஆ அப்படியாடா? ஆ நீ இப்படி வா. டேய் கலர் கோழி, உன்னதான் சொன்ன இந்த பக்கம் வான்னு. போ போ. நான் உன்கிட்ட சில கேள்விகள் கேட்பேன். அதுக்கு மட்டும் நீ சரியா பதில் சொன்னீன்னா நான் உன்னை விட்டுருவேன். அதை தவிர உன் புத்தியை நீங்க காட்டணும்னு நினைச்சேன், உன் கலர் கோழி மண்டை இருக்குல்ல, அடிச்சு காக்கா மாதிரி ஆக்கிடுவேன். ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். இதை வச்சு தான் ஏதோ பொல போட்டுக்கிட்டு இருக்கேன். சார் நீங்கள் என்ன வேணா கேளுங்க, நான் பதில் சொல்ல தயார். கேள்விக்கு பதில் சொல்ல இது என்ன டியூஷன் கிளாஸா? டார்க் சீன்ரா, நல்லா யோசி. அதானே. சார் 2 பேருக்கும் மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் தான் மன்னிச்சு விடணும். நீங்கள் கேளுங்க சார், நான் சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது? இது உனக்கு தந்தது யாரு? இதை வித்தா உனக்கு எவ்வளவு கிடைக்கும்? நான் என்னமோ நீங்கள் சுதந்திரம் எப்போ கிடைச்சதுன்னு கேட்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எப்படி கேட்குறீங்க? உன்ன சார் இது எதுவுமே என்னோட பொருள் இல்லை. இது வித்தன்னா ஏதோ வண்டிக்கு பெட்ரோல் போடவும் சாப்பாட்டுக்கும் பணம் கிடைக்கும், கூட கொஞ்சமாக கஞ்சா கிடைக்கும். என்னடா? அது எப்படிரா பெட்ரோல் அடிக்க காசு, ஃப்ரீயா கஞ்சா? சார் ஏற்கனவே இங்கே இருக்கிற எல்லாரும் இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டாங்க. எனக்கும் நல்லா கொடுத்துட்டாங்க. அது சரி. இதுக்கப்புறம் நீங்கள் கேட்க போகிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொன்னாலும் அடிப்பீங்க, சொல்லலைனாலும் அடிப்பீங்க, அப்படிதானே? அப்புறம் சார் எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்கு. சார் இவனுங்க எப்பவும் இப்படி தான் பண்ணுவானுங்க. வாயை திறந்தாலே பொய் தான் பேசுவாங்க. சார் இந்த சாரை நீங்கள் நம்பாதீங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, வண்டியை ரெடி பண்ணுங்க. சரி சார். ஏன் என்ன பிரச்சனை? உண்மையை சொன்னால் கம்மியாக அடிப்பீங்களா? முதல்ல விஷயத்த சொல்ற. சார் இது எங்களுக்கு கொடுத்தவன் எங்களுக்குன்னு எதுவும் கொடுக்க மாட்டான். அப்புறம் நாங்களே அதை ஆர்டர் பண்ணி அப்புறம் எங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். 5 பேக்கெட்டாக இருக்கிறத 10 பேக்கெட் ஆக்கி நாங்கள் விற்றுருவோம். சூப்பர்ரா. அப்போ எங்களுக்கு பெட்ரோல் போடவும் காசு கிடைக்கும், சாப்பாட்டுக்கும் காசு கிடைக்கும். அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சமாக கஞ்சா கிடைக்கும். அடிங்க. ஏய், நீங்க வா. சார் இது கல்லாட்டம் சார். சார் இது கல்லாட்டம். ஏய் அடங்குடா, வா வா, சொல்றத கேளு. சார் தைரியமா இரு, நான் உன்னை அடிக்க மாட்டேன். நான் உன்னை கேட்கட்டுமா? நான் இன்னைக்கு உன்னை சும்மா விட்டுட்டேன்னு வை, நீ வெளியே போய் என்ன வேலை செஞ்சு பொழைப்ப? சார் நான் பெயிண்ட் அடிப்பேன் சார். அப்படின்னா நானும் பெயிண்ட் அடிக்க போயிடுவேன் சார். பின்ன பொய் சொல்கிறானுங்க சார். நீங்கள் விட்டாலும் நாங்கள் இதை தான் செய்வோம். பொய் சொல்லிட்டு இங்கேருந்து போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏய் இவனுக்கு மேல கேஸ் சார்ஜ் பண்ண வேண்டாம், அனுப்பி விடுங்க. ஓகே சார். அப்புறம் வெளியே போய் இந்த வழியை மறந்துட்டு வேற நல்ல வழியில வாழப்பாரு, சரியா? சார் என்னடா சும்மா விட்டாரு? நீங்கள் சூப்பர் சார். நீங்கள் மட்டும் எங்களை அடித்து வெளியே விட்டுருந்தீங்கன்னா மறுபடியும் நாங்கள் இதே தப்பை செஞ்சுருப்போம். இனி நாங்கள் வேற வேலை செய்ய முயற்சி பண்ணுறோம். என்னடா? ஆமாம் சார். என்ன பார்த்தீங்களா சார்? நீ கிளம்புற வழியை பாரு. வாங்கடா. சார் உங்களுக்கு என்ன சார் ஆச்சு? இவனுங்களை அடிச்சு என்னையா பிரயோஜனம் இருக்கு? நல்ல விதத்தில் சொன்னதும் அவங்களும் புரிஞ்சுட்டாங்க, பாத்தியா? அவ்வளோதான் என் விஷயம். அப்புறம் என்ன சார் ஆச்சுன்னு கேட்டிங்கல்ல, இந்தாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர். இமிடியேட்டாக நடந்துருச்சு. நான் கிளம்பட்டுமா? சார். ஓகே, நீ கொஞ்சம் உள்ள வா. சார். சார் அந்த வழி தான். திருமணம்னா ஒரு மேடு மாதிரி ஏறும், அப்படியே ஏறி வாங்க. அந்த லாஸ்ட் எண்டில் தான் வீடு. சார் இங்கே. வணக்கம். நல்லா இருக்கு. கொஞ்ச நாளாவே பூட்டி இருந்த வீடு சார் இது. பார்த்தாலே தெரியுது. உங்களுக்காக தான் சார் நான் பேசி இந்த வீடை வாங்கி கொடுத்துருக்கேன். வீடு பெருசா இருக்கு. வீடு பெருசா இருந்தாலும் வாடகை ஒன்றும் கம்மி இல்லையா? வாடகை அதிகமா இருந்தாலும் கவர்மெண்ட் ஆபீசருக்கு தான் வீடு கொடுக்கணும்னு அவங்க இருந்தாங்க. அப்புறம் நீங்க இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுனால முழு மனசா கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. சரி உள்ள போய் பார்க்கலாம். வாங்க. வலது காலை எடுத்து வச்சு வாங்க. ஐஸ்வர்யமான வீடு. கொஞ்சம் கிளீனிங் வேலை இருக்கு, அதையும் பண்ணிடலாம். மொத்தமா 4 பெட்ரூம் இருக்கு. 4லையும் அட்டாச்சு தான். 2 மேலே இருக்கு, 2 கீழே இருக்கு. மேலே போய் பார்க்கணுன்னா சொல்லுங்க, நான் திறந்து காட்டுறேன். அது அவசியம் இல்லை. நாங்க மொத்தம் 3 பேர் தான் இருக்கோம். இதுவே தாராளம். வாங்க வாங்க போலாம். ஒவ்வொரு பெட்ரூம்லையும் வித்தியாசமா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, பார்க்க நல்லா இருக்கும். உள்ள வாங்க சார். வாங்க. வாங்க. உள்ள வாங்க. வாங்க. வாங்க சார். வாங்க. 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 வாங்க.
சார் ஆ. இது கிச்சன். ஆ ஓகே. சார் இங்கே ஒரு ரூம் இருக்கு. வாங்க. இது ஒரு பெட்ரூமு. ஆ நல்லா இருக்கு. அப்போ அந்த ரூம்? இவரும் இந்த வீட்டுக்கு வரமாட்டார் போல இருக்க. போச்சு. சார் சார் அது ஒன்றும் இல்லை சார். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அதான் உங்களுக்கு வேணான்னா எடுத்துடலாம் சார். ஏய் இது இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை. வைஃப் அடிக்கடி தப்பாங்க, ஓ. அவ இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆஹா. இந்த வீடு ஓகே தான். மற்ற விஷயத்தை பாருங்க. ஆ இதை வச்சுக்கோங்க. 30 ரூபாய் அட்வான்ஸ் இருக்கு. இதில் 2500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். ஓ 2 வேலைக்காரங்களை வச்சு எல்லா பொருளையும் இறக்கி வச்சிருங்க. ஆ உங்க கமிஷன் காசு அப்புறம் தரேன். சரியா? வரட்டுமா? ஆ. இந்த கமிஷன் காசை வாங்கின மாதிரி தான் அதுவும் இந்த போலீஸ்காரங்கிட்ட இருந்து. ஓ அடுத்த ஸ்டேஷனா? சார் இதுக்கு பக்கத்தில். இங்கேயா? சார் அந்த 4வது பேஜ். இன்ஸ்பெக்டர் சார் வந்தவொடனே ஏதாச்சும் சொல்லி தப்பிக்க பார்க்கலாம். சரியா? புரியுதா? சார் என்னையா அது? இவனுக்கு மேலே என்னையா கேஸு? திருட்டு கேஸ் சார். நேற்று ராத்திரி திருடின கையோட பிடிச்சோம். அதுல பாதி அவனுங்களே சாப்பிட்டானுங்க. அது சரி. கை காலம் நல்லா தானே இருக்கு. வேலை செஞ்சு பிழைக்கலாம்ல. எங்களால் வேலைக்கு போக முடியாது சார். ஏன் அப்படி? சொல்லுங்கண்ணே. இவனோட 2 கிட்னியும் போயிடுச்சு சார். என் கிட்னியை எடுத்து தான் சார் இவனுக்கு கொடுத்துருக்கு. ஆமாம் சார். அதனால எங்களால் கடினமாக உழைக்கலாம் முடியவே முடியாது சார். எங்கள் நிலமே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். சார் ம் இதெல்லாம் வழக்கமாக சொல்கிற போய் தான் சார். இவனுங்க அடிக்கடி திருடிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போகிறவனுங்க தான் சார். சரி, கஷ்டப்பட்டு இவ்வளோ சாப்பிட்டீங்க. மிச்சம் எல்லாத்தையும் தின்னுட்டு பொறுமையாக போங்க. அது வரைக்கும் இருங்க. சார் வாங்க. சார் நான் வினித். ஆ ஃபஸ்ட்டு போஸ்டிங் இந்த ஸ்டேஷன் தான். அதுவும் இல்லாமல் இது என்னோட ஹோம் ஸ்டேஷன். பரவாயில்லையே. சொந்த ஊர்லேயே உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கா? ஆமாம். அப்போனா இங்கே இருக்க எல்லா விஷயம் உனக்கு தெரியும். ஓரளவுக்கு எல்லாமே தெரியும் சார். ஆ முக்கியமாக இந்த தலைவலி கேஸ்லாம் வராது. அப்பப்போ இந்த திருட்டு கேஸு, இந்த சின்னதாக கொள்ள கேஸு, பாக்கியா தகராறு, சூனியம், சின்ன சின்ன அடித்தடி கேஸு, இந்த மாதிரி சின்ன கேஸ் தான் வரும். இப்போ கொஞ்ச நாளாக அதிகமாக வர்றது திருட்டு கேஸ் தான். அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கிட்டே வரும். ஃபோன் எடுங்க. எடுக்கிறேன் சார். ஹலோ, எப்போ? ஏதாவது வேல்யூபிள் திங்ஸ் தொலைஞ்சு போயிருக்கா? ஒன்று பண்ணுங்க, அந்த ரூமை பூட்டி வைங்க. நாங்கள் இப்போ வந்துடுறோம். சரி. என்னாச்சு? சார் நான் இப்போ சொன்னேன்ல சார், வீடு பூந்து திருடுறதை பற்றி. அவங்க இன்னொரு வீட்லையும் திருடிருக்காங்க. நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன் சார். சரி, நானும் வரேன். நான் வந்தது முதல் கேஸில். வாங்க போகலாம். உன் பேர் என்ன? டேவிட் சார். இதெல்லாம் உங்கள் இடமா? ஆமாங்க சார். வாங்க போலாமா? என்ன விசேஷம்? அப்பா சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன். வந்துட்டு ஒண்ணா விளையாடலாம்.
அப்பா நீங்க போயிட்டு வரப்ப எனக்கு ஒரு பால் வாங்கிட்டு வரீங்களா? அது எதுக்கு? நீ பால் வச்சு விளையாட மாட்டியே. எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க. அப்படியா விஷயம்? வந்த 2 நாள்ல ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிட்டியா? ஆ சரி, அப்பா போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன். ஆ ம்ம். அப்பாவும் பொண்ணு பாசத்தை பொழிஞ்சதெல்லாம் போதும். எங்க நானும் இருக்கேன். ஓ, அதுக்கு எதுக்கு சண்டை போடுறேன்? உனக்கு ஓ வேணும். அவர் இருக்காரு. ஓ, பாப்பா பொடி. போயிட்டு வாங்க. அப்பா போயிட்டு வரட்டுமா? ஆ ஓகே, பாய். பாய். ம். டாடா. நீ அந்த நேரத்துல அங்க என்னடா பண்ணிட்டு ஒண்ணும் இருந்த? இல்ல சார். ஆ? சார் பட்டிக்கு சார் சார் பொய் அதெல்லாம் சொல்ற. ஒண்ணும் இல்ல சார். லாடம் கட்டிடுவோம். ஒழுங்கு மரியாதை சார், உண்மையை நான் சொல்லு. என்ன சொல்றேன்னா என்னையா காலையிலே கத்திட்டு இருக்க? சார் நேத்து நைட்டு நம்ம பெட்ரோல் வண்டிக்கு முன்னாடி வந்து விழுந்தது இவங்க தான் சார். யோ, இவனுங்கள தானே அன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஆமாம் சார், 2 பேரும் திருட்டு பசங்க சார். இதில் ஹைலைட் என்னன்னா, நேற்று இவங்க திருட போனது உங்கள் வீட்டில். உங்களை பார்த்த பிறகு இவனுக்கு பயந்து ஓடி இருக்கானுங்க. நேராக நம்ம ஜீப்பு முன்னாடி வந்து விழுந்துட்டானுங்க. ஆஹா, அது சரி. என் வீட்லயே திருடுறீங்களா? அங்கிருந்து எதனா கிடைச்சதா? கேட்டதுக்கு பதில் சொல்றா. சார், நாங்க திருடங்க தான் சார். ஆனா நேத்துக்கு போனது உங்களுடைய வீடுன்னு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா போயிருக்க மாட்டோம். ஆனா அது உங்களுடைய வீடு இல்லை சார். உண்மையாதான் சார். இது வரைக்கும் நடந்த திருட்டெல்லாம் பண்ணது நாங்க தான் சார். ஆனா அங்கிருந்து எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. எடுக்கிறதுக்கு அது எங்களை விடவே இல்லை. யாரு விடல? அது நானும் என் பொண்டாட்டி பொண்ணு மட்டும் தான் அங்க இருக்கோம். நீ யாருடைய கதையை சொல்லிட்டு இருக்க? பொய் சொல்லி இங்க இருந்து தப்பிக்கணும்னு இல்ல நினைச்சேன். இல்ல சார். உண்மையை சொல்றா. சார் நாங்க சொன்னது கதையா இருந்தா நாங்க ஏன் சார் நாங்க செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிறோம்? நீ சொல்றதும் பாயிண்ட் தான். உங்க வீட்ல உங்களை தவிர வேற ஒரு 2 பேர் இருக்காங்க சார். நல்லா இருக்கேடா. எனக்கு தெரியாம இன்னும் 2 பேரா? சார் அதுவும் நாங்க இல்லாதப்போ. சார் சார் நான் சத்தியமா சொல்றேன் சார். உங்க வீட்ல நீங்க இல்லாதப்போ அவங்க 2 பேரும் வரல சார். அப்புறம் உங்களுக்கு முன்னாடியே அவங்க அந்த வீட்ல குடியிருந்தவங்க சார். சார் ஏய், நீங்க வா. சார் சார் வா. சார் சார் நான் உண்மையதான் சார் சொல்றேன். வாடா. நீ அங்க என்ன பார்த்த? யார பத்தி சொல்லிட்டு இருக்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றா. கட்டிங் பிளேயர் கொடு. யாராச்சும் வராங்களான்னு பாரு. இது என்னடா தானா திறக்குது? ஆ அந்த சத்தம் கிட்டுச்சா? ஏய், நீ அதை திறக்கிற வழியை பாருடா. சத்தம் கேத்தன்னு சொல்லிக்கிட்டு. இப்ப கேட்டுச்சா? கேட்டுச்சு. என்னது? என்னடா இது? அது எப்படி? இரு இரு, முதல்ல நீயே போய் பாரு. யாருன்னு பாரு, பார்த்து சொல்லு.
சார் அந்த தையல் மிஷின் இருக்கிற ரூம்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சார். சார் நீங்க சீக்கிரம் அந்த வீட்டை காலி பண்றது நல்லது. நல்லவேளை நாங்க 2 பேரும் உயிர் பொழிச்சு வந்துட்டோம். நீ சொல்றதுல சில உண்மை இருக்கு. அங்க ஒரு தையல் மிஷின் இருக்கு. ஆனா 2 பேரை பார்த்தேன்னு சொன்ன விஷயம்லாம் என்னால நம்ப முடியல. சார் யோ வினித், இவனை பிடிச்சி உள்ள போடு. சார் இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்துருக்கேன். வாடா. சார் அது ஒன்றும் இல்லை சார். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அதான் உங்களுக்கு வேணான்னா எடுத்துடலாம் சார். ஆண்டி குட்டி, அது எதுக்கு? நீ பால் வச்சு விளையாட மாட்டியே? எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க. அப்பா சீக்கிரம் வந்துட்டீங்க. சொன்ன மாதிரி பெருசா இந்த கேஸ் இல்லாத ஸ்டேஷன் போல. இது என்னது? பால் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உமா கொடு. சரி, ஒண்ணு பண்ணு. அப்ப போய் குளிச்சிட்டு வரேன். வந்துட்டு காத்தடிச்சு 2 பேர் விளையாடலாம். ஓகே? இந்த ஒரு குறை மட்டும்தான் இருந்துச்சு. அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து இந்த வீட்டையே இடிச்சிருவீங்கல்ல. சரி, அப்பா இப்ப வந்துடுறேன். வெயிட் பண்ணு. எங்க காட்டு. காத்தடிச்சு தரீங்களா? நல்லா இருக்கே. ஓ அனு, நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் சோப் எடுக்க வேண்டான்னு. ஃபுல்லா முடியா இருக்கு. உங்க சோப்பை யாரும் எடுக்கிறது இல்ல. அது உங்களுதா தான் இருக்கும். ஓ, எதையாச்சும் சொல்லி சமாளிக்க வேண்டியது. சத்தம் போடாத, இப்ப வந்துடுறேன். சரியா? அப்பா பாலுக்கு காத்தடிச்சிட்டு இருக்காரு. ஆனி குட்டி, நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அது என்னோட புது ஃப்ரெண்ட் கிட்ட. அப்பா இப்ப வந்துடுறேன்.